கர்ணன் ஒரு வீரனின் வீரமும் தியாகமும். கர்ணன் மகாபாரதத்தின் முக்கியமான கதாபாத்திரமாக இருந்து தனது ஆற்றல் மற்றும் தியாகங்களுக்காக பரிசுதலுக்கு வந்தவர். அவன் குந்தி என்ற தாயுடன் பிறந்தாலும் ஒரு சரத்திய குடும்பத்தில் வளர்ந்தான். இதனால் அவன் தனது உண்மையான வரலாற்றை அறியாமல் சாதியினரிடத்தில் வாழ்ந்தான். ஆனால் அவன் தனது வாழ்க்கையில் பிறர் பார்க்காத பெரும் திறமைகளை பெற்றிருந்தான். கர்ணன் பராசுராமனிடமிருந்து ஒரு சிறந்த வில்லாக கற்றுக்கொண்டான். ஆனால் அவரை ஏமாற்றியதும் பராசுராமன் அவனை சாபித்தார். அதனால் அவன் ஒரு முக்கியமான போர் நேரத்தில் தன் சக்தியை இழக்க நேர்ந்தது. இந்த சாபம் அவனை பலவிடத்தில் பாதிப்படையச் செய்தது. ஆனால் அதனால் அவன் போரின் வெற்றியை அடையவில்லை என்றாலும் அவன் வீரமும் தியாகமும் இல்லாமல் போகவில்லை. கர்ணன் துரியோதனாவிற்கு மிகுந்த விசுவாசம் கொண்டவர். அவன் துரியோதனாவை நம்பி அவனுக்காக பல போராட்டங்களில் பங்கேற்றான். அவன் சுதந்திரமாக வாழ்ந்தாலும் அவனுடைய நம்பிக்கைகள் மற்றும் கொள்கைகளை ஒழியவிடாமல் போராடினான். அவன் போரின் களத்தில் தோல்வி அடைந்தாலும் அவன் மனதிற்கேற்ற உரிமைகளுக்கு தனது கொள்கைகளுக்கு தான் முதன்மை கொடுத்தான். கர்ணன் ஒரு வீரன் மட்டுமல்ல, அவன் வாழ்க்கையின் அனைத்து கூறுகளிலும் தியாகத்தின் அடையாளமாக வாழ்ந்தவர். அவன் மரணத்திற்கு பிறகும் அவரின் பண்பு, வீரமும் தியாகமும் இந்திய கலாச்சாரத்தில் என்றும் நினைவு கூறப்படுகின்றன.